Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily question seriesல வந்துட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மெக்கானிக் டாபிக் வரைக்கும் நம்ம வந்து கொஸ்டின் சீரீஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸில் வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா மேலே பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு எல்லா வீடியோஸையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரோட வீடியோ கிளாஸ் வந்து ஃப்ரீ சோர்ஸாக நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு மேலே வந்து உங்களுக்கு நான் லிங்க் பண்ணியிருக்கேன் ஐ பட்டனில், அதுலேருந்து கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு 20 கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in liquids attractive force between the atom tends to. so liquidல attractive force வந்து ஆட்டம்க்கு நடுவில் வந்து என்ன பண்ணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த 5 செகண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஆன்சரை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரீசன் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 3 different states of matter? ஸோ நார்மலாக தெரிஞ்ச அந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ். அடுத்து வந்துட்டு இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் அ லிக்விட் இஸ் ரைஸ்டு தென் த சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ். ஸோ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்ன ஆகும்? ஸோ ஆன்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the specific volume of water is minimum at. so water ஓட specific volume வந்து எந்த டிகிரி செல்சியஸில் வந்து மினிமமாக இருக்குது? ஸோ ஆன்சர் வந்து 4 டிகிரி செல்சியஸ். ஸோ அடுத்த கொஸ்டின், in an isothermal process which quantity remains constant? ஸோ ஆன்சர் வந்து டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், sea water is converted to potable water by. ஸோ எது மூலமாக இது மாதிரி கன்வெர்ட் பண்ணுறாங்க? ஸோ ஆன்சர் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் மோர் விஸ்கஸ் ஃபோர்ஸ்? ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஸோ ஆன்சர் வந்து எல்லாத்துக்கும், கிளிசரின், அனி, கேஸ்டர் ஆயில் எல்லாத்துக்குமே வந்துட்டு விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து, த லிக்விட் பாயில்ஸ் வென் இட்ஸ் இன்டர்னல் வேப்பர் இஸ். ஸோ லிக்விட் வந்து பாயில் ஆகும்போது அதான் இன்டர்னல் வேப்பர் வந்து எப்படியா இருக்கும்போது லிக்விட் வந்து பாயில் ஆகும். ஈக்குவல் டு டோட்டல் இன்டர்னல் ப்ரெஷர் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ இஸ் நாட் கரெக்ட்? ஸோ ஆன்சர் வந்து ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் வந்து ப்ரெஷரோட இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின், வாட்டர் ட்ராப்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ வாட்டர் வந்து ட்ராப் ஆகும்போது அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்துட்டு ட்ராப் ஆகும், அதுக்கான ரீசன் வந்து என்ன? ஸோ ரீசன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன்னால தான் வந்துட்டு அது ஸ்பெரிக்கலாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா அது உங்களுக்கு லிங்க் வந்து நான் மேலேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுலேருந்து இந்த பிடிஎஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் மவுண்டைன் பிகாஸ் ஆஃப் அ லோ ப்ரெஷர் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் டேஷ்.
ஸோ மவுண்டெயினில் வந்து அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும்போது வாட்டர் பாய்லிங் பாயிண்ட் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் வந்து ஆகுது. அடுத்த கொஸ்டின், நிப் ஆஃப் பென் இஸ் ஸ்பிளிட் கீப்பிங் இன் வியூ த ஃபினாமினான் இஸ். ஸோ நிப்புக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பிளிட் இருக்கும், அதுக்கான ரீசன் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது எதுனால்னா அந்த இங்க் ஃப்ளோக்கு அதுக்கு என்ன ஃபினாமினாவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்லாரிட்டி. The resultant upthrust on a body partly impressed in liquid acts through எது மூலமாக ஆக்ட் ஆகுது? ஸோ அந்த ஆக்ட் ஆகிற அந்த சென்டரை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அதுதான். ஸோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெட்டா சென்டர். ஸோ அந்த ஆக்டிங் லைன் வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த பொசிஷனில் இருக்கிறது தான் மெட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து, for which one of the following is capillarity not the only reason. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல capillarity மட்டும் ரீசனாக இருந்தால் போதாது அப்படின்னு சொல்கிறது இதில் இது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைசிங் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரூட் ஆஃப் பிளான்ட் டு த ஃபாயிலேஜ். அடுத்து, when a ship enters a sea from the river dash happens. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து வரும். ஸோ ரைசஸ் அ லிட்டில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த சடன் ஃபால் ஆஃப் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இண்டிகேட். ஸோ சடனாக வந்துட்டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆச்சுன்னா அது எதை வந்து இண்டிகேட் பண்ணுது? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். அடுத்து, ஐஸ் இஸ் ஸ்லிப்பரி வென் அ மேன் வாக் ஆன் இட். ஸோ ஐஸ் வந்து ஐஸ் மேலே நடந்தால் அது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ரீசன் வந்து என்ன? ரீசன் வந்து அந்த ப்ரெஷர் வந்து என்ன பண்ணணும்னா ஐஸை வந்துட்டு மெல்ட் பண்ணும், அதனால தான் ஐஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அடுத்து, த ஃபண்டமெண்டல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ் ஆர். ஸோ மொத்தம் எத்தனை மேட்டர்ஸ் வந்து இருக்குது? ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா லிக்விடு, அப்புறம் வந்துட்டு கேஸு, அப்புறம் வந்து சாலிட், இந்த 3 ஸ்டேட் தான் சொல்லுவோம். அது இல்லாமல் வந்துட்டு பிளாஸ்மான்னு இன்னொரு ஸ்டேட் வந்து இருக்குது. ஸோ 3, ஸோ மொத்தம் 4 ஸ்டேட்டு. அடுத்து, வாட்டர் இன் அ லேக் அண்ட் நியர்பை வெல் சீக்ஸ் த சேம் லெவல் பிகாஸ் ஆஃப் டேஷ். ஸோ லேக்லேயும் பக்கத்தில் இருக்கிற வெல்லுலேயும் சேம் லெவல் ஆஃப் வாட்டர் வந்து எதனால் வந்து இருக்குது? ரீசன் வந்து சேம் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இருக்கனால. ஸோ அடுத்த கொஸ்டின், when the pressure increases the boiling point rises. The device which uses the principle is. ஸோ இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது பாய்லிங் பாயிண்ட் வந்து ரைஸ் ஆகிற இந்த இதை வந்து யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் டாப்பிக்லேருந்து நம்ம 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 செகண்ட்ஸில் நீங்கள் ஒரு கொஸ்டினையும் எத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்களே வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றது உங்களை நீங்களே வந்து அனலைஸ் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட வீடியோ கிளாஸையும் வந்து பார்க்க மறக்காதீங்க. உங்களுக்கு அதை பற்றின பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்ப்ளீட் ஜென்ரல் சயின்ஸோட புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வேணும்னா அது எல்லாமே வந்து நம்மளோட வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.